மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று துரை வைகோ அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அக்கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் துரை வைகோ அமர்ந்திருக்கிறார். அதேபோன்று அவர் குற்றம் சாட்டிய மல்லை சத்யாவும் அதே மேடையில் கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அவர் பதவியில் நீடிக்கிறாரா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன? துரை வைகோவினுடைய அறிவிப்புக்காகவே இந்த கூட்டம் பிரத்யேகமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கா? அபிநயா, குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு மதிமுகவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக தற்பொழுது குறிப்பாக கட்சிக்குள்ளாகவே முதன்மை செயலராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அந்த பதவியிலிருந்து விலகுவதாக இந்த கடிதத்தை வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில் யார் தற்பொழுது நீடிக்க போகிறார்கள் என்ற அளவுக்கு இந்த பிரச்சனையானது வெடித்திருக்கிறது என்றே சொல்ல முடியும். குறிப்பாக மல்லை சத்யா தற்போது தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவானவர்கள் என்று குரல் எழுப்பக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட பெரும்பாலானோர் குறிப்பாக துரை வைகோ அவர்கள் வருகின்ற பொழுது கட்சியினுடைய எதிர்காலம் என்றும் குறிப்பாக அடுத்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் என்ற கருத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய கோஷம் எழுப்பதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த நிலையில நிர்வாக குழு கூட்டம் சரியாக 10:30 தொடங்கப்பட்டு இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளார்கள். குறிப்பாக அது மட்டுமின்றி 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 9 தீர்மானத்தில் மிக பிரதானமாக ஆளுநரை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னை, கோவை, அதே போல 4 இடங்களில் தற்போது போராட்டத்திற்கான அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இலங்கை மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்யக்கூடிய இலங்கை கண்டித்தும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து குறிப்பாக மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ இடையேயான அந்த பிரச்சனைகள் குறித்து பேசி தீர்ப்பதற்கான அந்த சமாதான முயற்சிகளை நேற்றிலிருந்து வைகோ அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட கட்சி அலுவலகத்திற்கு வந்த உடனடியாக மல்லை சத்யாவிடம் நேரடியாக வைகோ அவர்கள் பேசிய நிலையில் தற்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தற்போது இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். மேடையை பொறுத்தளவிற்கு தற்பொழுது இந்த பதவியிலிருந்து முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருந்தாலும் கூட அதை இன்னும் வரையும் கட்சி ஏற்கவில்லை. அதன் அடிப்படையில் மேடையில வைகோ அவர்களுக்கு அடுத்ததாக 2வது இடத்தில் தற்போது துரை வைகோ அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக தற்போது மல்லை சத்யா மேடையில் அமரப்பட்டிருந்தாலும் கட்சியினுடைய அந்த கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மாலை 4 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு வைகோ நடத்த இருப்பதாக மேலே தற்போது இந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தற்போது வைகோ மற்றும் வைகோவினுடைய இந்த முயற்சி சமாதான முயற்சி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறதா, தொடர்ச்சியாக மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு அடுத்ததாக என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அபிநயா, வேல்முருகன் தன்னுடைய முடிவில் பின்வாங்க போவதில்லை என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் மல்லை சத்யா வைகோவின் சேனாதிபதி தான் என்று ஒரு பதிவையும் பேஸ்புக்கில் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த கூட்டம் நடக்கிறது. இதில் சமாதான பேச்சுவார்த்தை நடக்குமா அல்லது துரை வைகோ அவருடைய டிமாண்டாக இதன் மூலமாக என்ன கேட்க இருக்கிறார்? குறிப்பாக 5 ஆண்டு காலமாகவே மல்லை சத்யாவிற்கும் குறிப்பாக துரை வைகோ அவர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் நீடித்து வர்றதை அவ்வப்போது பார்த்து வருகிறோம். அதனுடைய பூகாம்பரமாக தான் தற்போது அதனுடைய உச்சபட்ச ஒரு பிரச்சனையாக தற்போது அது வலுப்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கட்சியினுடைய பதவியே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தற்போது துரை வைகோ எடுத்திருப்பது அவர் மீதான மல்லை சத்யா மீதான அதிருப்தியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில தொடர்ச்சியாக கட்சியில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக மல்லை சத்யா வைகோ அவர்களுடன் பல பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவரோடு பல நிகழ்வுகள்ல ஒன்றாக இருந்திருக்கிறார். அவர் சமீபத்தில் வைகோ அவர்கள் மல்லை சத்யா அவர்களோடு இருந்த அந்த சம்பவத்தை வெளிப்படுத்திய வீடியோக்கள் கூட எந்த அளவுக்கு நட்பு ரீதியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக மல்லை சத்யா அதனுடைய வீடியோ வெளியிட்டிருந்தார். இன்று குறிப்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூட வைகோ அவர்களுடைய சேனாதிபதியாக நான் இருக்கிறேன், அவருடைய மோதிரமும் அவருடைய புகைப்படமும் என்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருக்கிறது, அதுதான்
என் அடையாளம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக மதிமுகவில் தனக்கான அங்கீகாரத்தை அவர் பெறுவதற்கு தொடர்ந்து முயன்று வர்றது அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, குறிப்பாக பெரும்பாலான கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலை என்ன, தொடர்ச்சியாக இதை சமாதானப்படுத்த முடியவில்லை என்றால் அடுத்ததாக கட்சிக்குள்ளாக என்ன முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தற்போது இந்த நிர்வாக கூட்டத்தில் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பதவியை விலகி இருந்தாலும் கூட தற்போது இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்பேன் என்று அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் துரை வைகோ பங்கேற்றிருக்கிறார். எனவே தற்போது அடுத்த கட்டமாக குறிப்பாக இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இது குறித்தான விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. மல்லை சத்யாவுக்கு தொடர்ச்சியாக கட்சியில் தற்போது எந்த இடையூறும் இல்லாமல் இருவரும் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று வைகோ அதற்கான முயற்சியை மேற்கொண்டாலும் கூட அடுத்த கட்டமாக மல்லை சத்யாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க துரை வைகோ மீண்டும் கட்சியில் முதன்மை செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சில மணி நேரங்களில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.